சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பீகாரில் சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ரயிலில் ஒரு பயணியிடம் இருந்த செல்போனை பறித்த திருடன் அதே ரயிலின் படிக்கட்டில் தொங்கியபடியே தப்பிச் சென்றது காண்போரின் கண்களை விரியச் செய்துள்ளது. பீகார் மாநிலம் பாகல்பூரில் இருந்து முசாஃபர்பூர் வரை செல்லும் ஜன்சேவா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் வாரம் முழுவதும் இயக்கப்படும். அந்த வகையில் கடந்த 21ஆம் தேதியன்று பீகாரில் இருந்து புறப்பட்ட இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் முங்கர் அருகே சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் திடீரென ரயிலில் ஏறிய ஒரு திருடன் பயணி ஒருவரின் செல்போனை பறித்து கொண்டு ரயில் படிக்கட்டில் இறங்கி தப்பிக்க முயன்றுள்ளான். பாதிக்கப்பட்ட நபரின் சத்தம் கேட்டு ஓடி வந்த சக பயணிகள் ரயில் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டிருந்த திருடனை இடுப்பு பெல்ட்டாலும் கனரக பொருட்களாலும் தாக்கியுள்ளனர். இதில் கிழிந்த டி-ஷர்ட் மற்றும் கிழிந்த ஜீன்ஸ் அணிந்திருந்த திருடன் பயணிகள் தாக்கியதில் ரத்தம் சொட்ட சொட்ட கீழே தொங்கிக் கொண்டு, யாராச்சும் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்க காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுருவேன் என அனைவரையும் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருந்தான். இந்த சம்பவத்தின் போது ரயில் ஒரு ஆற்றுப்பாலத்தின் மீது செல்லும் நேரமாக இருந்ததால் திருடன் படிக்கட்டின் கீழ் சிக்கியபடி பயணித்தான். அதன் பிறகு அந்த திருடன் மெதுவாக கீழே நழுவி சென்று ரயில் பாதைக்கு அருகில் உட்கார்ந்தான். இருந்தபோதும் பயணிகள் சிலர் அந்த திருடனை தகாத வார்த்தைகளால் திட்டி பெல்ட்டால் மீண்டும் தாக்கினர். இதனால் வேறு வழியின்றி ஓடும் ரயிலின் படிக்கட்டுக்கு அடியில் தொங்கிக் கொண்டிருந்த திருடன் சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் செல்லும் போது திடீரென அருகிலுள்ள புதரில் குதித்து தப்பித்தான். இது தொடர்பான முழுமையான வீடியோ காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை பதைபதைக்க செய்துள்ளது. ஒரு செல்போனை திருடுவதற்காக ஒரு திருடன் தன் உயிரையே பணயம் வைத்திருக்கிறானே என பயணிகளின் கோபத்தையும் பொதுத்தளத்தில் விவாதத்தையும் இந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. ஒருவர் 1 மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு தங்களுடைய பயன்பாட்டிற்காக விலை உயர்ந்த செல்போனை வாங்குகிறார். ஆனால் இப்படிப்பட்ட திருடர்கள் அதை ஒரு நொடியில் பறித்து சென்று விடுகிறார்கள். இவர்களுக்கு மனிதநேயம் இல்லை என்றால் இவர்களிடம் யாரும் அனுதாபம் காட்டக்கூடாது என நெட்டிசன்கள் தொடர்ந்து கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஜமால்பூர் ரயில்வே போலீசார் வீடியோவில் காணப்படும் நபரை அடையாளம் காண முயன்று வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.